ஆதித்யாக்கு எல்லாமே கூல் சில் ஃபைன் அப்படிதான். எனக்கு அப்படியே ஆப்போசிட். ஆனா ஆதித்யாக்கு நான் தான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அது எனக்கு நல்லா தெரியும். ஆதித்யா மாறிடுவானோ மறந்துடுவானோ இல்லை இப்படி என்ன விட்டுட்டு போயிடுவானோன்னு நான் ஒரு செகண்ட் கூட யோசிச்சதில்லை. எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை, அதை அவன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஒரு கேப் போட்டுட்டு பேசினா எல்லாம் சரியாக போயிடும் நான் நினச்சிட்டு கரெக்டாக தப்பாக போச்சு. ஆஃப்டர் தட் ட்ரிப் ஆதித்யா என்னை காண்டாக்ட் பண்ணவே இல்லைங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஷாக். ஒரு வாரத்துக்கு அப்புறம் எதுக்கு ஈகோலாம் பார்க்கணும்னு சொல்லி நானே அவனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். ஆதித்யா பேசினா, ஆனால் அந்த பழைய ஃபீல் இல்லை. ஒரு டைமில் ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ண ஆளோட அதே ஆளோட இன்னொரு டைம் எவ்வளோ அந்நியமாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரேஞ்ச், ஸோ ஃபனி, ஸோ ட்ரூ. ஆக்சுவலி அப்பா ஆடிட்டிங் வேறு இடத்துக்கு தான் போக சொன்னார். நான் தான் ஆசைப்பட்டு ஹோட்டலுக்கு வந்தேன், ஏன்னா அவங்க கூடவே இருக்கலாம்ல. அதுக்கப்புறம் ஆடிட்டிங் போகும்போது அஞ்சனா நிறைய பேசினாங்க. அவங்க என்கேஜ்மெண்ட் எப்படி கேன்சல் ஆச்சு, ஆதித்யா கூட என்ன சண்டை, அதெல்லாம் என் காதுக்குள்ளே போனா தானே. ஐயோ, இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே, இவன் எனக்கு கிடைப்பாளா, எப்படியாவது இவளை லைஃப் பார்ட்னர் ஆக்கிட்டணும்னு தோணுச்சு. எப்போவுமே லவ்வை சொல்கிறதுக்கு லேட் பண்ணக்கூடாது. டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிறோன்னு சொல்லிட்டாங்கன்னா, அஞ்சனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் லவ் இன்னொருத்தர் மேலே இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் விருப்பத்தை மாற்றிக்கிட்டேன். இப்போ தான் அந்த லவ் இல்லைன்னு ஆயிடுச்சே. நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் காஃபி சாப்பிட மாட்டிங்களா? ஏன்? இல்லை, உங்கள் ரைட் ஹேண்ட் எனக்கு வேணும். எதுக்கு? சும்மா என்கிட்ட இருக்கட்டுமே. இல்லை, என்கிட்டயே இருக்கட்டும். உங்கள் கையை தான் என்கிட்ட தர மாட்டேங்கிறீங்க. ஓகே, அட்லீஸ்ட் என் கையாவது உங்ககிட்ட இருக்கலாமே. தசரதனுக்கு 1000 பொண்டாட்டி, ஆனால் ஒரு சந்தேகம் கூட கிடையாது. ராமனுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, 1000 சந்தேகம். என்னை யாராவது கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. நான் ப்ரொஃபைல் போட்டோ அப்டேட் பண்ணேன் Facebookல. within 5 minutes 100 likes. பாரா, உலகத்துல என்ன தவிர எத்தனை பேர் வெட்டியா இருக்காங்களா? இன்னொரு ஸ்பெஷல் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? சும்மா சின்ன பசங்க மாதிரி 10 பலூனை கையில பிடிச்சிட்டு ஓடுறது, பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றது, கிளி ஜோசியம் பாக்குறது, யோசிச்சு பார்த்தா காதலோட பைத்தியக்காரத்தனம் வேற எதுவுமே கிடையாது. ஆனா யோசிச்சாதானே. எல்லாம் ரெடி, ஆனா கடைசியில This number can't be reached right now. Please try later. இந்த நம்பரை இப்போது தொடர்பு கொள்ள முடியாது. தயவு செய்து பின்னர் அழைக்கவும். ரொம்ப கவலையா இருக்குப்பா. 2 நாள் ஆச்சு வருண் என்கிட்ட பேசி. அவரும் ஃபோன் பண்ணல, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. என் மேல ஏதாவது கோவமா? ஏன் என்ன அவாய்ட் பண்றாருன்னே தெரியலப்பா. எனக்கும் அஞ்சனாவுக்கும் கல்யாணம் நடக்காது, நிறுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏண்டா, என்னாச்சு? எங்க கல்யாணத்தை ஏன் நிறுத்தினேன்? அதுக்கு காரணம், அந்த டைம்ல நான் கோயம்புத்தூர்ல ஒரு கம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன். அங்கதான் ஒரு உண்மை கதையை கேட்டேன். அதனாலதான் என் கல்யாணத்தையே நிறுத்தினேன். அந்த கதை 2 பேரை பத்தினது. அவங்க தான் குணா, மல்லிகா. நீரில் மீன்கள் துள்ளி வந்தால் என்பது ஒரு கணம் பார்த்ததும் ஈர்த்தவன், மறுக்கணம் எங்கிட வைத்தவன். பஸ் எடுத்து 1 மணிக்கூர் ஆச்சு, 1 கிலோமீட்டர் தாண்டலையே. ஆமா, நானும் ஒரே மரத்தை எவ்வளவு நேரமா பார்த்துட்டு இருக்குது. நல்ல வேகமா போறீங்க. இது வரைக்கும் 4 பேர் தான் ஓவர்டேக் பண்ணிருக்காங்க. என்ன, அந்த 4 பேர் நடந்து போனவங்க. மாத்தாதீங்க, நீங்க உங்க ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க. சார், புறப்படுறதுக்கு
முன்னாடி முக்கியமா ஒன்று சொல்லிட்டு போறேன் சார். என்ன? போயிட்டு வரேன் சார். அம்மா வலி தாங்க முடியலையே. எங்க ரெண்டா வெட்டி அப்படியே போட்டியலா சாம்பார்ல? இப்படிதான் பேங்க்ல குப்பை கொட்டுறியலா? ஒரு நாள் முருங்கைக்காயை நறுக்க சொன்னதுக்கு எவ்வளவு பெருசு பெருசா நறுக்கி போட்டிருக்காரு பாரு உங்க அப்பா. ஒரு நாள் நறுக்க சொன்னியா? ஏம்மா நீ சமைக்கிறேன்னு தான் பேர். அப்பா தான் இத்தனை நாள் ராத்திரி சாம்பார் கூட்டு பச்சரிக்குன்னு தனித்தனியாக வெஜிடபிள் கட் பண்ணுறாரு. ஏன் குழம்புக்கு பூண்டு உரிக்கிறது, சாம்பார் பொடி ரசப்பொடின்னு அரைச்சி வைக்கிறது, மிக்சியில் உனக்கு துவையில் வைக்கிறது, இதெல்லாம் யார் பண்ணுறா? நீ சும்மா டிவியில் வர மாஸ்டர் குக் மாதிரி அடுப்பில் ஏற்றி இறக்கி வைக்கிறதோட சரி. வலி இருக்கா? தினமும் பிசியோதெரப்பி பண்ணாம எப்படிமா வலி போகும்? யாரோ இந்த பிள்ளையோட வண்டியை தூக்கிட்டு போயிட்டாவலாம். உன் மக கொளுத்திய வெயில வண்டியை தேடி அலைஞ்சிருக்கா. பாவம் புள்ள அதான் மயங்கிட்டா. மக்களே என்னமாச்சு? உன் புள்ள தாசு கிடைச்சானா? அவன் கிடைச்சாம்னா வண்டி தன்னால கிடைச்சிரும். உன் தம்பியும் காணா வண்டியும் காணா, அதானே உன் கம்ப்ளைண்ட்? உன் தம்பி பேர் தாசு தானே? அவனையும் கண்டுபிடிச்சாச்சு, வண்டியும் கண்டுபிடிச்சாச்சு. வீட்டில் போய் பாருங்க. உன் தம்பி என்ன பண்ணான்னு தெரியுமா? பாறை புடுவா வஞ்சரன் ஒஸ்தி மீன்லாம் திருட வேண்டியது, அதை பஸ்ல கொண்டு போய் விற்க வேண்டியது. ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. திருட்டு கொடுத்து ஓடுவானா? அதான் உன் தம்பியை பழி வாங்குறதுக்காக உன் வண்டியை தூக்கிட்டானுங்க. இந்த நல்லவர் தான் உன் தம்பியை காப்பாத்தினவர். பேர் குணசேகரன், திருநெல்வேலிக்காரு. அவங்க அப்பா கூட முட்டத்தில் பேங்க்ல வேலை பார்க்குறாரு போல. ஒருத்தவன் தம்பி முடி பிடிச்சி தரத்தரன்னு எடுத்துட்டு போயிருக்கான், இன்னொருத்தன் உதவதன்னு வச்சிருக்கான். இவர் மட்டும் இல்லைன்னா ரெண்டா கீரி போட்டுருப்பானுங்க. உன் வண்டியை போட்டில் ஒழிச்சு வச்சு வேலையால் மூடி வச்சிருந்தானுங்க. உன் தம்பி ராத்திரி முழுக்க லைட் ஹவுஸில் ஒழிஞ்சிருந்திருக்கான். பார், உன் தம்பியை கணிச்சு வை. அப்பா உன்னை அடி பிச்சு போடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் அவர்கிட்ட பேசி சமாதானம் பண்ணி வச்சிருக்கேன். ஏதோ நம்ம நல்ல நேரத்துக்கு குணசேகரன்னு யாரோ ஒருத்தர் வந்தாவ. அது இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு நானும் அப்பாவும் போகும்போது உன்னை கூப்பிட்டோம்ல, ஏன் நீ அவங்க வீட்டுக்கு வரல? திருடும் போது மட்டும் வெக்கம் வரல, இப்ப நன்றி சொல்றதுக்கு எதுக்கு வெக்கம்? லே, வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கேன், பதில் சொல்லு. ஏன்டா நீ பார்த்து ஓடுற? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய் தாசு, எதுக்காக இப்படி பயந்து ஓடியாரு? அந்த குணாசர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? ஏன் மோகம் மாறிட்டு? எதுக்காக வேண்டிய நீ பயப்படுத? என்ன பிரச்சனைனாலும் சொல்லு சொல்லு. என்னாச்சு தாசு? குணா சார், இப்போ லேப்டாப்ல படம் போட்டு காட்டினீங்கல்ல, என்கிட்ட தான் சார் தப்பு இருக்கு. இல்லைன்னா உங்களை பத்தி எனக்கே இவ்வளவு குழப்பமா இருக்கணும்? என் தம்பிக்கு நீங்க செஞ்சதை யாரும் செய்ய மாட்டாங்க. ராத்திரி முழுக்க தேடி என் தம்பியை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க. எங்க அம்மா சொன்ன சின்ன அடையாளத்தை வச்சு என் வண்டியை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க. என் தம்பிய அவனை அடிச்சவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி
நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. அவனை நல்ல பிள்ளையா திருத்தி எடுக்கணும்னு நினைச்சவங்க எண்ணம் நல்லது. அதுக்கு நீங்க செஞ்ச காரியம் தான் தப்பு. போலீஸ்காரியை அடிச்சதை என்னாலேயே பார்க்க முடியல. பயத்துல ஈர கொலையில நடுங்குவ. சின்ன பிள்ளை சார் அவன். களவாண்டா போலீஸ் இப்படி அடிச்சோம்னு படமா போட்டு காட்டுது. அவனை திருத்தறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. அவனுக்கு நல்ல காய்ச்சல் சார். ராத்திரி முழுக்க கொஞ்சம் கூட உறக்கம் இல்லை. பயலுக்கு தூக்கி தூக்கி போட்டுச்சு. பயத்துல உளறிக்கிட்டு கிடந்தான். குணா சார், நாங்கெல்லாம் மீன் பிடிச்சி வாழ்ற வகை தான். எங்க குடும்பத்துல ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு போனது, இங்கிலீஷ் படிச்சது, பிசியோதெரபிஸ்டா வேலை பார்க்கறது எல்லாமே நான் தான். நாங்க புயல், காத்து, மழைன்னு எவ்வளவு காலத்துக்கு தான் சார் கஷ்டப்படுறது? தாசும் முன்னுக்கு வரட்டும்னு தான் நாங்க படிக்க வைக்கோம். சுத்துக்கிட்ட போய் களவு பண்ணிட்டான். அதுக்காக நீங்க கண்டிச்ச முறையில பயந்து பள்ளிக்கூட பக்கமே போக மாட்டேங்க. மன்னிச்சிருங்க சார், நீங்க உதவி பண்ணதுக்கு நன்றி. ஆனா அவனை படம் காமிச்சு பயமுறுத்துனது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்படி உங்க முகத்துக்கு நேர நின்று பேசுறேன்னு தப்பா எடுத்துக்கிடாதீங்க. உங்க தம்பிக்கு நீங்க அக்கா இல்ல, அம்மா, டீச்சர் எல்லாமே நீங்க தான். நான் செஞ்சது ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்க. வரேன். அப்பா, என்னப்பா இது? காலெல்லாம் புடிச்சுக்கிட்டு. உன் தம்பி தாச பஞ்சரமேனு திருட சொன்னதே நான் தாம்மா. போலீஸ் போட்டு அடிக்கிற மாதிரி குணசேகரன் ஒரு படம் போட்டு காமிச்சாரு. அது தம்பிக்கு இல்லை, எனக்கு. ராத்திரியில் அவன் அரள்றது, எந்திரிக்கிறது, முழிக்கிறது எல்லாம் அதுக்காக இல்லை. எங்கே நான் மறுபடியும் திருட போய் செய்யணுங்கிற பயத்தில் தாம்மா. இதெல்லாம் குணசேகருக்கும் தெரியும். நான் திருந்தணுன்றதுக்காகத்தான் அந்த படத்தை எனக்கு போட்டு காட்டினார். இனி ஒரு காலம் அப்படி பண்ண மாட்டேன். என் மகன் மல்லியாட்டம் மட்டும் நான் திருநதை சொல்லிடாதீங்கன்னு நான் சொல்லுவேனான்னு கேட்டார். சாயங்காலம் அவரை நீ தப்பாக பேசுன நான் கேட்டேன்னா அப்போ இருந்தே என் மனசு உறுத்திக்கிட்டு இருக்கு.